ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என்னோடய சேனல் முதல் தடவையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி செய்கிறது கொஞ்சம் மசாலாலாம் வறுத்து அரைச்சி போட்ட ஒரு கறி குழம்பு சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்றதுக்காக செஞ்சது. எங்கள் வீட்டில் ரொம்ப திக்காக கிரேவியாக சம்டைம்ஸ் பிடிக்கும் எங்கள் பையனுக்கு. பட் இந்த மாதிரி தான் அவனுக்கு பிடிக்கும். அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சு அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு 2 ஏலக்காய், ஒரு 3 இல்லை 4 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை போட்டுட்டு ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கலாம். நல்லா லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ மசாலா கொஞ்சம் அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 3/4 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் தனியா. இப்போ நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் நிறைய பேர் இதெல்லாம் போட்டு அரைப்பாங்க. பட் என்னோடய வீட்டு மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 கிலோ மிளகா, 1 கிலோ தனியா, மஞ்சள், இவ்வளோ தான் நான் போட்டு அரைப்பேன். கரம் மசாலா தனியாக போடுவேன். அந்த டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் இதனுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃபர் ஆகும். பாருங்கள், வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கி வருது. வெங்காயம் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் ஆகும்போது 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதனால தான் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு பச்சை வாசனை போக லைட்டாக வதக்கிக்கலாம். 2 இனுக்கு கருவேப்பிலை, 2 கீத்து கருவேப்பிலை, அதையும் நல்லா உருவி போட்டுக்கிறேன். அதையும் போட்டு ஒரு வதக்கிட்டு நான் தக்காளி இப்போ 2 பெரிய வெங்காயம்னா 6 தக்காளி எடுத்திருக்கேன். 6 தக்காளி நான் வெட்டலை, நான் அரைச்சி போட்டிருக்கேன். ஏன்னா தக்காளி தக்காளி பார்த்திங்கன்னா குழஞ்சி வெந்து வரவே மாட்டேந்தது. அப்போல்லாம் ஒரு நாளில் தக்காளி கெட்டுடும், அவ்வளோ நாள் தான் தாங்கும். இப்போல்லாம் வெளியில் வச்சாவே 10 நாள் கூட தக்காளி அப்படியே கல் மாதிரி இருக்குது. போட்டு வதக்கிக்கலாம். எப்போவுமே அரைச்சி வெங்காயம் தக்காளி இதெல்லாம் அரைச்சி செய்யும்போது பார்த்திங்கன்னா தெரிக்கும் செய்யும்போது. அதனால் மூடி போட்டு வதக்கி சிம்மில் வச்சு பண்ணணும். மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள் அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். போட்டு அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கலாம். பாருங்கள், தக்காளி நல்லா சுருங்கி பச்சை வாசனைலாம் போக சுண்டி வந்திருக்கு. இப்போ அதில் கறி அலசி அதில் போட்டு அதையும் போட்டு ஒரு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரியே கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம், ரசம் வச்சுட்டு இதை தொட்டுட்டு சாப்பிட்லாம். ஆனால் எங்கள் பையனுக்கு தண்ணியாக குழம்பு ஊற்றி சாப்பிட தான் பிடிக்கும். அதுதான் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவான். நான் ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. என்னை ஒருத்தவங்க 2-3 பேர் என்னை பர்சனலாக வாட்ஸ்அப்பில் ஏன் ஆண்டி போடுறதில்ல, எதனா உடம்பு சரியில்லையான்னு விசாரித்தாங்க. ரொம்ப தேங்க்ஸு. நிஷா, இன்னொருத்தவங்க சப்ஸ்கிரைபர் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் அவங்களுக்காக. தேவையான அளவு தண்ணி விட்டு மூடி போட்டு கொதிக்க விடலாம். நல்லா ஒரு 15 நிமிஷமாக கொதிக்குது. கறி நல்லா வெந்துடுச்சு, பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நான் தேங்காயும் எடுத்து வச்சேன் அரைச்சி போடலான்னு சொல்லிவிட்டு. டைம் ஆகிடுச்சு, நிறுத்திட்டேன். தேங்காயில் ஒரு 4 முந்திரி பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டு அரைச்சி போட்டால் இன்னும் குழம்பு திக்காக இருக்கும். பாருங்கள், வறுத்தம்ல அதை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிறேன். ஏன்னா கம்மி தான் அது. ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி அப்போயே யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதையும் போட்டுடலாம். பார்க்க உங்களுக்கு குழம்பு தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது இந்த குழம்பு. நிறைய விதம் சிக்கன் எல்லாம் ஒரு மெத்தட் 2 மெத்தட்லாம் கிடையாது. இப்போ 100 விதமாக செய்கிறாங்க. இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் உப்பு பார்த்தேன், உப்பு புளிப்பெல்லாம் பார்த்தேன், நல்லாயிருக்கு, கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் கொத்தமல்லி தூவி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாம். சிம்மில் மூடி போட்டு வச்சுட்டேன். பாருங்கள், எண்ணெய் கசிஞ்சு வருது. இதுதான் பதம். குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு. நல்லா கசிஞ்சு எண்ணெய் கசிஞ்சு வந்திருக்கு. சூப்பர் வாசனை, சூப்பர் டேஸ்ட்டு, செம்மையாக இருந்தது இந்த குழம்பு. எங்கள் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். நீங்களும் இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். நல்ல கறி குழம்பு. இது இட்லிக்கும் நல்லாயிருக்கும், இது சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா தக்காளி நிறைய போட்டிருக்கனால புளிப்பு அதிகமாக இருக்கும், சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட. பாருங்கள், ஒயிட் ரைஸில் எங்கள் பையனுக்கு தான் போட்டு கொடுத்தேன். சூப்பராக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.